கனவா மீன் தொக்கு, சிம்பிளா கிள்ளி போட்ட சாம்பார், இல்லன்னா கீரை பருப்பு, அதுவும் இல்லன்னா ரசம். இத மட்டும் வச்சுட்டு இந்த தொக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடுங்க. கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து குடுத்துருங்க. இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மொளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துருங்க. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க கனவா மீன இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி இப்ப எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கனவா மீன் சூப்பரா வெந்திருக்கும். கடைசியா கரம் மசாலாவும், பெப்பர் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.